பாப்பா ஃபோனில் போட்டு பார்த்துட்டு, அம்மா இன்றைக்கி நம்ம பிளாக் கரண்ட் கேக் வீட்லேயே செய்யலாமா அப்படின்னு சொல்லிச்சு. சரிடி அப்படி தான் செய்யலாமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு சரி செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 3 முட்டையும், அதுக்கப்புறமா 1½ மூடி வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க வேண்டியதான். பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுடர் சுகர் ஒரு 1/2 கப்பும், ஒரு 1/2 கப்பு மைதாவும், அதோடு நம்ம ஒரு 1/4 மூடி பேக்கிங் பவுடரும், ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து லைட்டாக பீட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் மாற்றிக்க வேண்டியதான். மாற்றிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 1/2 மணி நேரம் பேக் பண்ணி எடுத்தால் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பை வந்து இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கணும், அப்போ தான் ஜூஸியாக இருக்கும். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா நம்ம விப்பிங் க்ரீமை லேயரில் போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரஷ்ஷு, இது வந்து பிளாக் கரண்ட்டோட க்ரஷ்ஷை மேலே தடவுனா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் கிடைக்கும். தடவிட்டு அதுக்கப்புறமா மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிட வேண்டியதான்ப்பா. டெக்கரேட் பண்ணிவிட்டு எடுத்து அறுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. ஆனால் இதுதான் நாங்கள் முதல்ல வீட்டில் ட்ரை பண்ணோம். ஆனால் சூப்பராகவே வந்து